வணக்கம். இன்று ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் 13வது பாசுரத்தை நாம் பார்க்கலாம். ஆண்டாள் என்றாலே அழகு, கண்ணன் மேல் காதல் கொண்டவள். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் கண்ணனை புகழ்ந்து பாடி மிகவும் பரவசமடைவதில் அவளுக்கு மிகுந்த ஈடுபாடும் விருப்பமும் உண்டு. தனது தோழிகளை இந்த பனி நாளில் கூட குளிர்ந்த நீரில் நீராடி வாருங்கள், நாம் அனைவரும் சென்று அந்த கண்ணனை பாடி அவனுடன் வரங்களை பெறுவோம், நமக்கு அதுதானே அவசியம் என்று அவள் கூறுகிறாள். அவனது அருளை நாம் பெற வேண்டும் அல்லவா, அதுதான் நமக்கு உரித்தானது என்று தனது தோழிகள் எல்லோரையும் அவள் அழைத்து செல்வது அவளது வழக்கமாகிவிட்டது. இந்த பாடல் பறவை வடிவெடுத்த அசுரனை வென்றவன், கொன்றவன், சீதா பிராட்டியை கவர்ந்து சென்ற ராவணனை அழித்தவன், அவனது பெருமைகள் இவ்வளவு கீர்த்திகளை உடையவன் அந்த மாய கண்ணன். பெண்ணே, நமது தோழிகள் எல்லோரும் பாவை நோன்பு இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றே விட்டார்கள். வெள்ளி முளைத்து விட்டது, வியாழன் உறங்கியும் விட்டது. ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பறவைகள் எல்லாம் அழகாக பாடி விடியற்காலையில் தமது கீர்த்தனத்தை இசைத்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நீ மட்டும் உறங்கிக் கொண்டே இருக்கிறாய். இவ்வளவு அழகாக கண்ணனை பாடக்கூடிய பாடல்களை கேட்கக்கூட இயலாமல் நீ இவ்வாறு உறங்குவது நியாயமா? நீ இந்த அழகான பனி நீரில், குளிர்ந்த இந்த நீரில் நீராடி கண்ணனை பாடி உன் தூக்கம் என்ற களங்கத்தை நீக்கி எப்பொழுதுதான் எழுந்து வரப்போகிறாய்? வா பெண்ணே, அவனது அருளை நாம் பெற வேண்டும் அல்லவா, எழுந்து வா என்று கூறுவதாக இந்த பாடல் அமைகிறது. பாடலுக்கு செல்லுவோம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை, புள்ளின் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை, கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி போய், கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி போய், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார், வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று, வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று, புள்ளும் சிலம்பின காண் போதரி கண்ணினாய், புள்ளும் சிலம்பின காண் போதரி கண்ணினாய், குள்ள குளிர குளிர்ந்து நீராடாதே, குள்ள குளிர குளிர்ந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், கள்ளம் தவிர்த்து கவர்ந்தேலோரெம் பாவாய், கள்ளம் தவிர்த்து கவர்ந்தேலோரெம் பாவாய். நன்றி. நாளை அடுத்த பாசுரத்தில் நாம் சந்திக்கலாம்.